அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்குது மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் மனித மனங்களை ஆராய்ச்சி பண்ணி மனித மனங்களுக்கு தேவையான மருந்துகளை மலர்கள் மூலமாக எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் மனம்தான் மிக முக்கிய காரணம்ன்றதை கண்டுபிடிச்சி உணர்ந்து அவர் கொண்டு வந்த மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம், பேட்ச் ஃப்ளவர் ரெமிடி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மலர் மருத்துவத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய 17வது மலர் மருந்தான ஆன்பீம் சொல்லக்கூடிய பேட்ச் ஃப்ளவர் ரெமிடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்பீம் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சோர்வு, களைப்பு, மலைப்பு. ஸோ இவங்க சோர்வாகவும் களைப்பாகவும் ஒரு திகைப்பாக இருப்பாங்க. ஸோ ஆன்பீம் தன்மை கொண்டவர்கள் தற்காலிக திகைப்பு, மனச்சோர்வு, அப்புறம் மார்னிங், அதாவது காலையில் எழும்போது வரக்கூடிய ஒரு சோம்பல், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது இந்த தன்மைகள். அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த வேலையை பார்த்து ஒரு மலைப்பா, ஒரு வியப்பா பார்க்கறது. அதே மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த வேலையை செய்து முடிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி திகைச்சு இருக்கக்கூடியவங்க. காலையில் எழுந்தவுடனே ஏதாச்சும் ஒரு எனர்ஜெட்டிக்கான பானத்தை குடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமே, ஏதாச்சும் ஒரு காஃபி, டீ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இதை சாப்பிட்டா சரியாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள். பதட்டம், சில பேருக்கு தொண்டை கரகரப்பு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்பீம், இந்த அறிகுறி ஆன்பீம் தன்மை கொண்டவர்கள். அதாவது இவங்க எப்படி அப்படின்னா, தனக்கு போதுமான ஆற்றல் இல்லை என்று கருதி சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள். காலையில் எழும்போதே கடும் சோர்வாக இருக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து பானம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று கருதக்கூடியவர்களுக்கு இந்த ஆன்பீம் இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு போதுமான ஆற்றல் இல்லை என்று கருதி சோம்பேறித்தனமாக இருத்தல், காலையில் எழும்போதே கடும் சோர்வாக இருத்தல், ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து பானம், அதாவது சக்தி மிக்க ஒரு பானம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஆன்பீம் மலர் மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தா இருக்கும். ஸோ ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன்பே ஐயோ இதை எவ்வாறு செய்ய முடியும் என்று மலைத்து போவார்கள். ஆனால் வேலையை செய்து ஆரம்பித்து விட்டால் அவர்கள் எளிமையாக முடித்துக்கூடிய திறன் படைத்தலாக இருப்பார்கள். முதல்ல ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, சீக்கிரமாக அந்த வேலையை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டலாம் இருப்பாங்க. காலையில் எழும்போது இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோமோ அப்படின்ற ஒரு மனச்சோரோடு எழக்கூடியவர்கள். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனதாலும் உடலாலும் சோர்வு மிக்கராக காணப்படுவார்கள். எப்பயுமே மனதாலையும் உடலாலையும் சோர்வாக இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஒரு வேலையை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு படபடப்பு, ஒரு உற்சாகமே இல்லாத மாதிரி இருந்து அப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்பீம் சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். இவங்க இன்னொரு தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்டர்கிட்ட ஒரு பிரச்சனைக்காக போவாங்க. அவர் டாக்டரும் ஒரு நல்ல மருந்தை கொடுத்து அனுப்புவார், ஒரு 4 நாள் சரியாயிடும்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 நாள் அந்த மருந்து சாப்பிட்டுட்டு பிறகு அந்த வியாதி குணமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு சந்தேகத்தில் நம்ம திரும்ப போய் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் டாக்டரை பார்க்கக்கூடியலாம் இருப்பார்கள். இதெல்லாம் இவர்களுடைய தன்மைகள். ஸோ இந்த ஆன்பீம் தேவைப்படக்கூடியவர்கள் எப்படி அப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆன்பீம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல
திறம்பட செய்யும் வேலையை வந்து நல்லபடியாக செய்து முடிப்பார்கள். அவங்க ஒன்ஸ் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ஸ்டார்ட்டிங் ட்ரபுள்னு சொல்லலாமே தவிர, இவங்க வந்து நல்லாவே வேலை செய்யக்கூடியவர்கள் தான். ஒன்ஸ் ஆரம்பிக்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப டிலே பண்ணி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா முடிச்சே தீரணும் அப்படின்ற மனநிலையில எப்பயுமே இருப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப பாருங்க, காலையில படுக்கையிலேருந்து எழும்பொழுதே, இந்த வேலைய எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திகைப்போடு இருப்பவர்கள். ஒரு விஷயத்த வந்து நம்மால முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, அத ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாரி ஏதாவது ஒரு டானிக் சாப்பிடணும், ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே விரும்பக்கூடியவர்களா இருப்பார்கள். இந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு பயன்படும் அப்படின்னா, தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, தொண்டை இதமாக வைத்துக் கொள்வதற்கு வந்து இந்த ஆன்பீம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இந்த ஆன்பீம் தன்மையாளர்கள் வந்து இந்த ஆன்பீம் இந்த ஆன்பீம் தன்மையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாரியான பேச்சுக்கள வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அடடா அப்பா! இவ்வளோ பெரிய வேலையா? எப்பிடிடா இத முடிக்க போறோம்? இது எப்படி நம்மளால ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மாசம் இந்த செலவ நான் எப்படி சமாளிக்க போறேன்? எனக்கு வந்து காசு இவ்வளோ கம்மியா இருக்குது. எப்படி இத சமாளிக்க போறேன்? அப்படின்னு ஒரு மலை போல இருக்கக்கூடியவர்கள். அதாவது இவங்க நைட்டு படுக்கும்போது ஆக்டிவா படுத்தாலும், காலையில எழும்போது வந்து ரொம்ப சோர்வாவும், இந்த நாள் நான் எப்படி ஓட்டப் போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி யோசிக்கக்கூடியவர்களாக வந்து இந்த ஆண்பின் தன்மையாளர்கள் இருப்பாங்க. இந்த மாரி அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் ட்ரபுள்ன்னு சொல்லக்கூடிய சோர்வு, களைப்பு, மலைப்பு இந்த பிரச்சனைகள வந்து போக்குவதற்கு வந்து இந்த ஆண்பீம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னா, உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவர பார்த்து அவருடைய மேற்பார்வையில எடுத்துக்கோங்க. கண்டிப்பா மலர் மருத்துவம் ஒரு நல்ல மருத்துவமா இருக்கும். இது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இல்ல. மோஸ்ட்லி இது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் வந்து 7 வகையான பிறப்பினர்கள் இருக்காங்க. அதாவது 7 வகையான மனிதர்கள் இருக்காங்க. அந்த 7 வகையான மனிதர்களும் வந்து 39 வகையான எமோஷன்ஸ கொண்டிருக்காங்க. அதாவது மெயினா 37 வகையான எமோஷன்ஸ் இருக்கு. முப்பத் அந்த 37 வகையான எமோஷன்ஸ எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த மலர் மருத்துவத்துடைய மெயின் கான்செப்ட்டே இது. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய போடலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.